முதல்ல பெர்ஃபார்மன்ஸஸா நிஜமான நடிகர்களை பார்க்கும்போது, நிஜமான லொகேஷன்ஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஃபேண்டசி கதைக்கு கூட கூடுதலா ஒரு நம்பகத்தன்மை வந்துருது. மேசன் தேம்ஸ், நிக்கோ பார்க்கர், ஜெரார்ட் பட்லர், நிக் ஃப்ராஸ்ட், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு எல்லாருமே ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டர்ஸை ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பொம்மை படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் கிட்டத்தட்ட இதே ஃபேக்டர் தான் டிராகன் வர காட்சிகளும் கூட. எஸ், அதெல்லாமே சிஜி தான். ஸ்டில் அவ்வளவு ரியலா ஃபீல் ஆகுது. விதவிதமான டிராகன்ஸை சிஜியில் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் ஹிக்கப்பும் டூத்லெஸும் ட்ரெயின் பண்ணுற காட்சிகள், பறக்கிற சீன்ஸ், அது அவ்வளவு வேகத்தோட அவ்வளவு துல்லியமாக எடுக்கப்பட்டிருக்கிற விதம் செம்ம இம்மர்சிவான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் பெரிய டிராகன் வர சீன்ஸ்லாம் அட்டகாசம், ஒரு மாஸ்டர் படம் பார்க்குற ரேஞ்சில் இருந்துச்சு. ஐமேக்ஸில் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணேன். தென் ஒரிஜினலை விட லைவ் ஆக்ஷன் இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இத்தனைக்கும் எனக்கு பிடிக்காத 3Dல தான் இந்த படம். ஸ்டில் எங்கேயுமே டல் அடிக்கல. பல சீன்ஸில் டெப்த்தை நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டிராகன் ரைடிங் சீன்ஸில் பர்டிகுலராக ஸ்டன்னிங் ஒர்க்.